ஃபர்ஸ்ட் லெட்டர் டு அப்பியர் டுவைஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த லெட்டர் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது, அதாவது 2-3 லெட்டர்ஸ் கூட 2 டைம் ரிப்பீட் ஆகலாம். பட் ஃபஸ்ட்டு எந்த அக்கரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இதில் ஏபி ஃபஸ்ட், அப்புறம் 2 சி இருக்குது, அப்புறம் பிக்கு அப்புறம் 2 ஏ இருக்குது. ஓகேவா? ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும்னா சி தான் வரணும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து சி தான் வரணும். மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு லெட்ரு வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லெட்ரு வந்திருக்கு. பட் ஆனால் எட்ஜ் கேசஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் அட் அ டைமில் ரிப்பீட் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே ஏபிசிசி பிஏஏ சிசெட் இருக்குங்களா? ஸோ இப்போ ஒரு வேளை இப்போ 2 ஏ வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஏ வரல, ஒரு இது வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இப்போ எட்ஜ் கேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஏபிசிடி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. பட் ஏ நான் எக்ஸ்ட்ரா அந்த எண்ணில் ஆட் பண்ணும்போது ஏ மட்டும்தான் வந்து 2 தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சினாரியோஸை பார்க்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 2 லெட்டர் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ரிப்பீட் ஆகும்போது நம்ம ஜஸ்ட் ஃபார் லூப் போட்டு ஒவ்வொன்றும் இண்டெக்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கா, செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் சேமாக இருக்கான்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சைடில். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பைத்தானில் ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டெம்பரரியாக ஒரு லிஸ்ட்டு. அதாவது இப்போ ஃபஸ்ட் லெட்டர் நான் எடுத்திருக்கேன்னா, இப்போ ஏ எடுத்திருக்கேன். அந்த ஏ வந்து அந்த டெம்புங்கிற லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை வந்து இல்லை அப்படின்னா நான் அந்த டெம்பிள் ஆட் பண்ணுவேன். இருந்துச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, இது ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் கேரக்டர் இன் எஸ். ஓகேங்களா? நான் வந்து ஒரு லெட்டர் கேரக்டர் என் தட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இஃப் அந்த லெட்டர், அதான் அந்த லெட்டர் வந்து அந்த டெம்பில் இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணிடுறேன், அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் எல்ஸ் நான் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்ஸில் அப்படி இல்லை அப்படின்னா டெம்ப் டாட் அப் அண்ட் ஆஃப் தட் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்யூஷன். நான் இது சொல்யூஷன் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அந்த லெட்டர் வந்து அந்த டெம்புங்கிற லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் இன்னொன்று அப்பன் பண்ண தேவையில்லை. அவங்க கேட்குறது ஃபஸ்ட் அக்கரன்ஸ்க்கு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து இந்த டெம்பில் அந்த லெட்டர் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் அக்கரன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணாமல் நான் மறுபடியும் அப்பன் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்ட்ரிங்கே தான் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ நான் வந்து ஏங்கிறது ஃபஸ்ட்டு இதில் ஆட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பி செக் பண்ணுவோம், பி ஆட் ஆகும். சி செக் பண்ணுவோம், சி ஆட் ஆகும். இப்போ சி மறுபடியும் வந்து இதில் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கான்னு செக் பண்ணும். கரெக்டுங்களா? இருக்கான்னு செக் பண்ணும் போது அது ரிட்டன் ஆயிரும். ஓகே, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் அக்கரன்ஸ். அதனால் சிஹெச் ரிப்பீட் ஆயிரும், இதாயிரும், ரிட்டன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் ஆயிடுச்சா? இது சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெறும் 26 எம்எஸ்லேயே ரன் ஆகிடுச்சு. 96% பீப்புளே பீட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இதோட காம்ப்ளெக்சிட்டி அவ்வளோக்கு கஷ்டமாக இல்லைனாலும் இந்த கொஷின் வந்து கூகுளில் கேட்டிருக்காங்க. அதுதான் இதில் இருக்க ட்விஸ்ட்டு. ஓகே, பை.